அனைத்து பார்வைகளுக்கும் வணக்கம். தற்போது நீங்கள் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்தினர்களை வரவேற்கும் கண்டிய வரவேற்பு நடனத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நடனமானது இலங்கையின் மலைநாட்டு பகுதிக்கு உரிய மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரியம் மிக்க ஒரு கலை வடிவமாகும். இது முக்கிய விழாக்களிலும் விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வுகளிலும் முதன்மை பெறுகின்றது. இதன் வரலாற்று மற்றும் பின்னணிகளாக இந்நடனம் பண்டைய காலத்தில் கோகோம்பா கண்காரிய எனும் ஒரு சடங்கு முறையாக தொடங்கியது. பின்னர் இது மன்னர் காலங்களில் அரசு சபைகளில் நிகழ்த்தப்படும் ஒரு கலை வடிவமாக வளர்ந்தது. இது புத்த மத சடங்குகள் மற்றும் ஊர்வலங்களுடன் நெருங்கிய தொடர்புடையது, அதாவது பெருகிறா போன்ற ஊர்வலங்களில். அத்துடன் கண்டிய நடனத்தில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான ஒன்றாக இவ்வெஸ்பி நடனமானது புனிதமான மற்றும் பாரம்பரியமான நடன முறையாகும். நடன கலைஞர்கள் ஒரு சிறப்பு தலைக்கவசம் அணிந்து ஆடுவார்கள். மற்றைய நடனமானது வண்ணம். இது விலங்குகள் மற்றும் பறவைகளின் அசைவுகளை, அதாவது யானை, குதிரை, மயில் போன்றவற்றை பிரதிபலிக்கும் நடனம். இவ்வெஸ்பி நடனத்தின் தனித்துவமே அதன் உடைகள் தான். வெள்ளை நிற ஆடை மற்றும் மார்பு பகுதியில் அணிந்திருக்கும் மணிகளால் ஆன ஆபரணங்கள், வெள்ளை நிறத்திலான பெரிய தலைக்கவசம் மற்றும் கால்களில் சலங்கை அணிந்திருப்பது போன்றனவாகும். இது நடனத்தின் தாளத்திற்கு ஏற்ப ஒளி எழுப்பும். நடனத்திற்கு முக்கிய பின்னணி இசையாக கெட்டபெர எனும் மத்தளம் பயன்படுத்தப்படுகின்றது. இது கைதட்டல்களுடன் இணைந்து ஒரு வேகமான மற்றும் கம்பீரமான தாளத்தை உருவாக்குகின்றது. இலங்கையில் நடைபெறும் முக்கிய மாநாடுகள், திருமணங்கள் அல்லது அரச நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினர்களை மேளதாளங்களுடன் அழைத்து வர இந்நடனம் பயன்படுத்தப்படுகின்றது. இது இலங்கை சிங்கள மக்களின் கலாச்சார அடையாளமாகவும் விருந்தோம்பலின் வெளிப்பாடாகவும் இந்நடனம் கருதப்படுகின்றது.